இப்போ இன்னொன்னுனாக்க அந்த உத்கீதம் தான் திருப்பி வருது. அதாவது சில பேருக்கு ஒரு பாயிண்ட், ஒரு வீக் பாயிண்டா இருந்தாலும் கூட போகணும், வக்கீல் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு திருப்பி 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 ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பார். எங்கேயாவது எதிராளி வாயிலிருந்து ஒரு வார்த்தை மாறி வந்துடாதா, அப்புறம் அதை பிடிச்சிக்கோன்ட்டு. அந்த மாதிரி உத்கீத உபாசனை யாகத்துக்கு அங்கம் அப்படிங்கிற. நம்ம என்ன சொல்றோம்? இல்லை, உத்கீதம் உபாசனையா பண்ணணுங்கிறது கண்டிஷன் கிடையாது. ஏன்னா இதுல எல்லாம் சடங்கியல் எல்லாத்தையும் என்னன்னாக்க கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கா. நீ இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணு விதிச்சிருக்கு. உபாசனத்தை இந்த மாதிரி விதிக்கல. இது வேணும்னா அதை பண்ணு, அவ்வளவுதான். இப்போ இஷ்டப்பட்டா பண்ணலான்னு பண்ணாத விட்டுடும். அப்போ ஒரு விதினாக்க இது தட் யூ ஷுட் டூ இஸ், அதாவது ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு போட்டான்னாக்க அது யூ ஷுட் பாஸ், இது அட்லீஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது எல்லாமே இல்லை கிராஜுவேட்டோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டோ அப்படின்னாக்க அது யார் வேணா இருந்துக்கலாம். அந்த மாதிரி தனியாக ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க, அதை எடுத்துக்கலாம். அப்போ அது இல்லாமல் இப்போ ஒரு விதி இதுதான் பண்ணணும் அப்படின்றதுனாக்க அதை பண்ணித்தான் ஆகணும். இப்போ உத்கீதத்தை உபாசனமாக பண்ணித்தான் ஆகணும்னு விதி எங்கேயும் கிடையாது. ஏன்னா உத்கீதத்தை சாதாரண வேதமந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட், திருக்குறளை படிக்கிறேன். எனக்கு என்னன்னாக்க பரீட்சைக்கு இந்த 100 குறள் இருக்கு, அதை நான் படிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இதையே நான் ஒரு தமிழறிஞனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, 100 குறளை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு குறள் நிறுத்தி நிறுத்தி படிச்சு என்ன அழகா சொல்லியிருக்காரு, என்ன அழகா சொல்லியிருக்காரு. இப்போ படிச்சு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த ஒன்னொன்னையும் அர்த்தம் தெரிஞ்சுன்னு படிச்சு அது பண்ண தேவையில்லை அவனுக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னாக்க இந்த வருஷம் என்ன கொஸ்டின் வந்து தெரியப்படும், அது போய் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் இப்போ அதை உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அவன் ஒன்னொன்னே ரசித்து பார்த்துன்னு போவான், இல்லையா? ரொம்ப நாள் சாப்பிட்டா பசியாக இருக்கிறவனுக்கு ஏதோ போடுறோம், அது பழைய சோறாக இருந்தாலும் சரி, அதை அள்ளி அள்ளி வாயில் போட்டு போயிடலாம், ருசியே தெரியாது அவனுக்கு. எப்படி பாருங்க சாப்பாடுன்னு பயிர்ந்து பத்துமா. ஆனால் நன்னா சாப்பிட்டவனுக்கு அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டோம்னாக்க அதில் கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்கே, இல்லை கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இப்போ உத்கீதத்தை உபாசனமாக பண்ணணும் தான் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பண்ணினையானாக்க அது அந்த அந்த யாகமானது கொஞ்சம் பலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில சோமலதைன்னு ஒன்று இருக்கு. இந்த சோமலதைங்கிறத நீ காசு கொடுத்து தான் வாங்கணும். அது காட்டில் விளைஞ்சாலும் சரி, நீ இப்போ எடுத்துட கூடாது. அது யாரையா கொண்ட சொல்லி அவனுக்கு காசு கொடுத்து தான் வாங்கணும். இந்த சோமலதை கிடைக்கலனாக்க அதுக்கு பதிலாக சீந்தி கொடி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருந்தனாக்க அதை உபயோகப்படுத்திக்கணும். அது இல்லாத போது அதைத்தான் பண்ணணும், வேற வழி இல்லை. இது பண்ணணும்னாக்க யூபஸ்தமம் நடணும்னாக்க அது அத்தி மரத்தினால தான் இருக்கணும், 10 மரம் ஆகாது. அல்ல தேக்கு மரம் இருக்கு, அது ஆகாது, அத்தி மரம் தான் வச்சுக்கணும். இது விதி. ஆனா இது இல்லை, அதை எடுத்துக்கலாம் அல்டர்னேட்டிவ்க்கு. அதே மாதிரி ஹோமம் பண்றோம் இல்லையா, ஹோமம் பண்றச்சு இந்த சிறுக்கு சிற்பம் 2 வச்சுருப்பாங்க. மரத்தினால 2, ஒரு அகப்பை மாதிரி ஒன்று இருக்கும், ஒன்று இந்த இது மாதிரி இது ஒரு தீபம் மாதிரி இருக்கும், ஒரு ஒளி இப்படி மாதிரி இருக்கும். இன்னொன்று ஸ்கொயரா இருக்கும், அதுல சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். சமசாதிகாரத்தை டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம. இப்போ சிறுக்கு சிறுவத்தால் ஹோமம் பண்றோம், நார்மலாக அப்படித்தான் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக பலாச இருக்கு, புரச இலை, அதனால பண்ணினோம்னாக்க யார் அப்படி பண்றானோ அவனுக்கு தீச்சொற்கள் காதில் விழாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த விதியும் இல்லை. யாரு வேண்டாம் அது கண்ணவனா பாத்திகளா கேட்க வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற அதை தேடி பிடிச்சு எடுத்துன்னு வரணும். இல்லாத போது இவன் நார்மலா பண்ணிவிடலாம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்றான், ஏதோ ஜோதிஷ்டோகம் பண்றான், சொர்க்கம் போகணும்னு. ஆனா எப்போ போகிறான் சொர்க்கம்? அவன் இறந்து அவன் ஆவி கூட அந்த அபூர்வங்கிறது ஒட்டிண்டு அவன் இருந்தா சொர்க்க போகிறது கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லை, அந்த உலகத்துக்கு தான் ஆகணும். இங்கே உலகத்தில் இருக்கச்சே தன்னுடைய பழப்புக்காக என்ன பண்ணிருக்கான், நிறைய மாடு வச்சுருக்கான். மாடு வச்சுருந்தான்னா மாடு எவ்வளோ நல்லா கறக்கிறதோ அவனுக்கு தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தன்
மாடு வச்சிருக்கிற ஒருத்தன் சொர்க்கம் பண்ணணும் ஆசை உள்ள ஒருத்தன் ஜோதிஷ்டம் பண்றான்னாக்க, இந்த மாடு நல்லா இருக்குன்னு நினைச்சேன் நான் என்ன பண்ணணும்னாக்க, இந்த யாகத்துக்கு வேண்டிய தீர்த்தத்தை எல்லாத்தையும் பால் கறக்கிற பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரத்தை கொண்டு வரணும். இது யார் மாடு வச்சிருக்கானோ அவனுக்கு தான். அது மாதிரி இல்லாமனாக்க அவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அதனால மீமாம்சையில் எதுவுமே விதி 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 இருந்தால் தான் உண்டு. விதி மந்திராத்வாதம் விதி தான் சொல்லிருக்கேன். இதில் விதி இல்லைன்னாக்க உத்தியசத்தை உபாசனை பண்ணுங்கிற தேவை இல்லை. இதுதான் இதில் வரப்போகிறது. அதாவது உத்தியத உபாசனம் வேள்விக்கு அங்கமா. ஆமாம், எப்படின்னாக்க 4 வேதம் சொல்லணும். பிரஸ்தோதா அப்படிங்கிற ரிக்வேத் சொல்லுவார், ஹோதா அப்படிங்கிறவர் ஜதுர்வேத் சொல்லுவார், உத்காதா அப்படிங்கிறவர் சாமவேதம் சொல்லுவார், அத்வரியு அப்படிங்கிறவர் அதர்வணவேத் சொல்லுவார். இல்லை உத்காதா அப்படிங்கிறவர் சாமவேத் சொல்லிருக்காரு. அவர் எல்லாருக்கும் உபாசனம் பண்ணணும் தெரியணும் தேவையில்லை. இப்போ எத்தனையோ பேர் பார்த்துருப்பேன், எல்லாம் வேதம் படிச்சிருப்பார். ஆனால் அவள் யாருக்கு அந்த வேதத்துக்கு அர்த்தமே தெரியாது இல்லையா? ஆற்றுல வச்சு பண்ணிக்கிற வாத்தியாருக்கு அர்த்தங்களுக்கும் அது தெரியாது. ஆனால் அது மேலே சாஸ்திரம் படிக்கணும் அது ஸ்பெஷலைஸ் பண்ணுறது அது தெரியும். அப்போ ஒரு காரியம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த வாத்தியாருக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை. அது மட்டும் தெரிஞ்சுதான் போதும், வேற ஒன்றும் வேண்டாம். சிம்பிளாக நான் இங்கேருந்து ரிமோட் ஆன் பண்ணுறேன், டிவியில் பிக்சர் வருது, இந்த டிவி எப்படி வேலை செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு தேவையில்லையே. அந்த மாதிரி இந்த உத்காதாக்கு அதை உத்கீதத்தை உபாசனமாக பண்ணுங்கிற இது தெரியாட்டாலும் அந்த யாகம் நிறைவேறும். பை சான்ஸ் அவர் புத்திசாலியாக இருந்து அவருக்கு உபாசனம் மட்டும் தெரிஞ்சிருந்ததுனாக்க, நம்ம எஜமானன் யார்கிட்டயோ கை நீட்டி தட்சணை வாங்குறோமே, அவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அது உத்கீதத்தை உபாசனமாக பண்ணினாரானால், இந்த எஜமானன் பண்ணுற பிறகு யார் அந்த யாகம் பண்ணுறானோ அவனுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்படி அப்படின்னாக்க, ஒருத்தன் சொர்க்கம் போகிறதுக்காக ஜோதிஷ்டோமம் பண்ணுறான். ஆனால் அவன் சஞ்சித கர்மாவில் பார்த்தீங்கன்னாக்க அவன் நிறைய டீச்சர்கள்லாம் பண்ணியிருக்கான். அவன் திண்டாடி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, பாக்கி இருக்குது. அப்போது இதெல்லாம் ஓரளவு குறைஞ்சாதான் அது அவனுக்கு கிடைக்கும். ஆனால் உத்கீதத்தை உபாசனம் அப்படின்னாக்க அதுக்கு பிராயச்சித்தமாக அவனுக்கு அந்த தடைகளெல்லாம் போய் அவனுக்கு இந்த பிறவிலேயே அவனுக்கு சொர்க்கம், இந்த பிறவி முடிஞ்ச உடனே சொர்க்கம் கிடைக்கும் அவனுக்கு. அதுதானே ஒழிய அவனுக்கு இந்த செஞ்ச பலன் விட்டு போகாது, எது யாகம் செஞ்ச பலன் விட்டு போகாது. ஆனால் அது டிலேடாக கிடைக்கும். ஆனால் இதில் பண்ணினாக்க உடனே கிடைக்கும். நம்ம சாதாரண போஸ்ட்டுக்கு ஸ்பீட் போஸ்ட்டுக்கு மாதிரி, ஸ்பீட் போஸ்ட் போட்டு தான் நான் யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு அவசரமாக போய் சொன்னால் ஸ்பீட் போஸ்ட் போடும், இல்லைன்னாக்க ஆர்டினரி போஸ்ட்டில் வந்துட்டு போகிறது. அந்த மாதிரி இது அதுக்கு ஒரு கண்டிஷன் கிடையாது. அப்போது எப்போ உபாசனமாக தான் பண்ணணுங்கிற கண்டிஷன் இல்லையோ அப்போ அது யாகத்துக்கு அங்கம் இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னாக்க, உத்கீதம் சொல்லணும்னு சொல்லிருக்க இல்லையா, உத்கீதத்தை உபாசனா பண்ணலாம்னு இருக்கு இல்லையா. ஸோ அது உபாசனத்துக்கு ஒரு பங்கு தானே இது. ஸோ உபாசனத்துக்கு உத்கீதம் எடுத்திருக்கு இல்லையா, ஆனால் அது யாகத்தில் வருது இல்லையா. ஆகவே உபாசனம் யாகத்துக்கு அங்கம் அப்படிங்கிறது அவனுடைய அது மீமாம்சகர் சடங்கியாருடைய. அவளை பொறுத்த மட்டும் அவளுக்கு சடங்கு தான் பெருசு, இந்த மோட்சம் போகிறதுங்கிறது அவளுக்கு கிடையாது. அதனால் அவள் ஆரோக்கியப்படுறான். அதைத்தான் நான் டீல் பண்ணுறேன். இப்போ உத்கீத உபாசனம் வேள்விக்கு அங்கமா. அப்போது இதில் எது சொல்கிறாங்கனாக்க, ஆம், எப்பொழுது உத்கீதம் அங்கமோ அதன் உபாசனையும் அங்கமே. அப்போ என்னாச்சுனாக்க, உத்கீதம் சொல்லணுனாக்க தனியாக அது உபாசனா பண்ணு சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது தானே உபாசனமாக தான் பண்ணி ஆகணும். ஸோ ஆகவே அது அங்கே தான் அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட்டு. உத்கீத உபாசனத்தால் வேள்வி மிகுந்த பலனுள்ளதாக ஆகிறது. வேள்வி எதுக்கு செய்யறான்? ஒரு பலனை விரும்பித்தானே செய்யறான். அப்போ ஆசச்சு அப்போ இது நல்ல பலன் கிடைக்கும்னாக்க செய்ய வேண்டியதானே. ஆக மொத்தம் உத்கீதம் பண்ணாக்க உபாசனமாக தான் பண்ணணும். அது பண்ணுறதுனால அந்த யாகமானது பலனுள்ளதாக ஆகுது. ஆகவே உபாசனம் யாகத்துக்கு அங்கம். சாமவேத ஓதுவாருக்கு உபாசனத்தில் திறமை இல்லாவிடலும் தலைமை ஓதுவார் போதா அதை சரி செய்துக்கலாம். இப்போ அடுத்தபடி சொல்கிறேன்னாக்க, சில சமயம் சில யாகங்களில் சில மந்திரங்களில் குறை வந்துடலாம். இந்த குறைய ஹோதா அப்படிங்கிற யஜுர்வேதக்காரர் யார் இருக்காரோ அவர் அதை கண்டுபிடிச்சு திருத்திடுவார். அவர் அந்த பொறுப்படுத்திக்கிறார். அப்போ இந்த உத்கீத உபாசனம் தெரியாமல் இருந்தாலும் இந்த ஹோதா தன்னுடைய திறமையினால அதை அந்த மாதிரி செய்ய வச்சுடலாம். அப்படி வச்சுட்டாக்க அந்த யாகம் பலமுள்ளதாகிடும். ஆகவே அது உத்கீத உபாசனம் யாகத்துக்கு ஒரு அங்கம்.
இது வேதத்திலே விதிக்கப்பட்டுள்ளது. எப்படி விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னாக்க, சாந்தோகோபனிஷத்து ஆரம்பிக்கிச்சு, ஓமித் கீதம் உபாசீத அப்படின்னு. பார்த்தியா, உபாசீத சொல்லுக்கா. நான் சொன்னேன் ஆத் ஏத் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாக்க விதிக்கப்பட்டு இல்லையா, வேதத்தில் ஆரம்பிச்சு அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொன்னாக்க, உபாசனம் பண்ணணும்னாக்க உத்கீதத்தை ஓம்னு நினைச்சு உபாசனம் பண்ணு சொல்லியிருக்கு. அதை யாகத்திலே சொல்லும், அது சாதாரணமாக விஷயம் சொல்லும் அப்படி சொல்லிருக்கா, சொல்லலையே. ஆனால் உபாசிதன்னு ஆற்றுல இருக்க இது வந்திருக்கு பாருங்க, அந்த விகுதி வந்திருக்கு இல்லையா, அதனால இதை உபாசனமாக தான் செய்யணும் அப்படிங்கிறது மீமாம்சகருடைய கட்சி. புரியுதா? இல்லைதான் டவுட் உண்டா யாருக்காவது? சுவாமி, எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த உத்கீதத்தை வச்சு ஏன் இவ்வளவு இது பண்றது? ஓம்காரத்தை உச்சரிக்கிறது தான் உத்கீதம்னு சொல்றோம் இல்லையா? அத வேள்வியோட அங்கம் ஏன் அங்கம்னு இந்த கொஸ்டினே வருது. அது பிரம்மத்தை அடைவிக்கிறதுக்கு இருக்கிறதுனால வேள்வியில உபாசிக்கணுமா, அப்படி அந்த மாதிரி கொஸ்டினா? ஏன்னா ஓம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு இல்லையா நம்மளுடைய வேதத்துப்படி. அதனால அத கண்டிப்பா அது உபாசனை, பிரம்மத்தை அடையறதுக்கும் அதை உபாசிக்கலாம், நம்ம வேதம் நல்லா பண்றதுக்கும் உபாசிக்கலாம், அவ்வளவுதானே? அதுக்கு ஏன் மறுப்புன்னு எனக்கு புரியல சுவாமி. அதாவது வாளுக்கு சடங்கியல்காரர்களுக்கு மீமாம்சகாலுக்கு பிரம்மங்கிறது கிடையாது. அவன் நிரீஸ்வர மீமாம்சகர்கள். நீ என்ன உபாசனம் பண்ணி பிரம்மத்தை அடையணும்னு சொல்லியா, அதுவே தப்பு. நீ பண்ற உபாசனம் எல்லாம் யாகத்துக்கு அங்கம்தான். உதாரணத்துக்கு பா, கிளியரா சொல்லியிருக்கு பத்தியா, ஓமித் உத்கீதம் உபாசிதம் சொல்லியிருக்கு பத்தியா. உத்கீதம் யாகத்து சொல்ற இல்லையா, நீ உத்கீதத்தை நாங்கள் யாகத்துக்கு அங்கங்கிறோம், நீ உனக்கு நீ உபாசனத்துக்கு உபாசனம் சொல்லிக்கிறேன். நான் இங்க அரிசின்னு சொல்லிக்கிறேன், வடக்க போனால் சாவல்னு சொல்றேன், ரெண்டு ஒன்று தானே. ஆக மொத்தம் உபாசனம் நீ சொல்ற எதெல்லாம் உபாசனம் சொல்றியோ அதெல்லாம் யாகத்துக்கு அங்கம். எப்போ இந்த உத்கீத வித்தியைங்கிறது ஒரு உபாசனம் எடுத்துட்டாக்க, அந்த உத்கீதங்கிறது யாகத்துக்கு அங்கம் எடுத்துட்டேன்னாக்க வித்தியெல்லாம் யாகத்துக்கு அங்கம். புரியுதா? அவன் ஆர்குமெண்ட், அவனுக்கு இருக்க ஒரே ஹோப் இதுதான். இந்த ஒரு சிலிண்டர் த்ரெட்டை வச்சுக்கிட்டு அவன் கடைசி மட்டில் இதையே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உத்கீதம் சொல்ல சொல்லிருக்கு, உத்கீதம் யாகத்துக்கு அங்கம் தான், ஆகவே உபாசனம் யாகத்துக்கு அங்கம் அப்படிங்கிறான். இப்போ அதுதான் ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு சி தான், ஏ இஸ் ஈக்குவல் டு சி தானே தெரியுது, அந்த மாதிரி சொல்றேன். அது இல்ல. அப்போ அதாவது அவங்க சாரி சுவாமி, நீங்க முடிச்சிருங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. இல்ல, அதாவது அவ என்ன சொல்றானுக்கு, நீ நம்ம பிரம்மத்தை அடையிறவன் ஓம்னு சொன்னதுனால அது தனி உபாசனை ஆகாது, அதுவும் வேள்விதான், அதுவும் சொர்க்கத்துக்கு தான் உன்னை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அதான், நீ பிரம்மம் ஒன்னே கிடையாதுயா, நீ பண்றதுல வேள்விதான். அதனால நீ என்ன உத்கீதம் பேர் வச்சுக்கோ, தகர வித்தியாசம் வச்சுக்கோ, இது வச்சு எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னாக்க எப்படி உத்கீத வித்தை கிளியரா தெரியுதோ அதே மாதிரி மற்ற வித்தியை இதுக்கு தான் வருது. ஆகவே நீ பண்ற உபாசனை எல்லாம் எது சொன்னாலும் சரி, அது எல்லாம் யாகத்துக்கு ஒரு அங்கமாக தான் ஆறுதே தவிர்த்து நீ தனியாக ஒன்று இப்போ தனியாக பலன் தரதில்லை. ஏன்னா பிரம்மமே ஒன்று இல்லை, அதனாலதான் அப்படிங்கிறாங்க. புரியுதா? இப்போ இதுக்கு மறுப்பு இல்லை. உத்கீதம் சாமவேத பகுதி என்பதால் தான் ஓதப்படுகிறது. ஏன்னா யாகத்துக்கு எல்லா வேதங்களும் சொல்லப்படணும், சாமவேதம் அதுல ஒன்றும், சாமவேதத்தில் உத்கீதம் ஒரு பகுதி, அதனால அதை சொல்லணுமா. ஆனா அது உபாசனா சொல்லணும்னு சொல்லலை, விதி இல்லை. நீ அதை வச்சுக்கிட்டு நீ பிரம்மம் இல்லை உத்கீதம் சொல்றதுனால உபாசனம் எல்லாம் யாகத்துக்கு சொல்லாது. ஒன்றும் உபாசனமாக பண்ணினால் அதிக பலன் உண்டு, ஆனால் அது விதிக்கப்படவில்லை. நீ இப்படித்தான் பண்ணு சொல்லி, ஏன்னாக்கா சடங்கியா இருக்கா இல்லை விதி எனக்கு விதிச்சிருக்கா, அப்போ நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் ஒத்துக்க மாட்டேன். முன்னாலே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முதல் சூத்திரத்தை சொன்னோம், சாங்கியனுக்கு வேதத்தோட சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் பலனுள்ளு, பிரம்மத்தை பற்றி எந்த வேதத்தை சம்பந்தப்படுத்தலை, ஆகவே அதனால பிரம்மம் ஒன்று இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணோம். முதல் சூத்திரம் படிக்கச்சே பார்த்தோம் நம்ம. அப்போ ஆசச்சு நீ தான் இல்லைன்னு விட்டிய, பிரம்மம் இல்லைன்னு விட்டிய, பிரம்மம் இல்லை இப்போ இல்லைன்னு நீ அதுக்காக எது பண்ணாலும் சரி, அது எல்லாம் வேள்வியோட தான் சேருமே தவிர்த்து தனியாக உனக்கு தனியான முக்தின்னு ஒன்று எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அவளுடைய ஆர்குமெண்ட்டு. அதே மாதிரி
பசுக்களின் பெருக்கத்தை வேண்டுவோர் பால் கறக்கும் பாத்திரத்தில் நீர் கொண்டு வரவும் என்ற விதி விருப்பத்தை பொறுத்ததை தவிர விதிக்கப்படுகிறது. கட்டாயப்படுத்தி விதி இல்லை. வேள்விகளில் எந்த உபாசனத்தை பற்றியும் விதியும் இல்லை. சரி போட்டோம், உத்தியம் தான் அப்படியே போட்டுவிட்டோம். வேற ஏதாவது உபாசனம் 32 வித்தியை சொன்னோமே, அதில் ஏதாவது ஒரு வித்தியை எடுத்து இது இந்த யாகத்துக்குன்னு சொல்லியிருக்கா? நீ என்ன சொன்னேன்? எது வேதத்தில் சொல்லியிருக்கோ அதுதான் நான் ஒத்துக்குவேன். அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலையா? நீ சொல்ற பாயிண்ட்னாலேயே நீ சொல்ற தப்புன்னு பொறுத்தப்படுறது இல்லையா? அப்போ ஆகவே உத்கீதம் வேதத்தில் ஓதப்பட்டாலும் அது உபாசனத்துக்கு உபயோகப்பட்டாலும் உபாசனம் வேள்விக்கு அங்கம் சொல்றது சரியில்லை அப்படின்னு புரியுறதா? ஏன்னா ஒரே ஒரு லூப் ஹோல் தான் அவருக்கு இருக்கு. அதைத்தான் திருப்பி 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 பீட்டிங் அபவுட் தி புஷ் அப்படின்னு மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். புரியுறதா? புக் போலாமா? யதாஸ்ரய பாவாதி கரணம் சார்ந்து இருக்கும் நிலைக்களம். இப்ப என்னன்னாக்க வேள்வியை சார்ந்து உபாசனம் இருக்கா, இல்லை உபாசனத்தை சார்ந்து வேள்வி இருக்கா? இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்க, சின்ன பையனா ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் வீதியில் பெருமாள் வருவார். அடுத்த சித்திரை வீதியில் பெருமாள் வருவார். சித்திரை வீதியில் காலம் சொன்னாக்க எங்கள் வீதில் அதிக நாள் பெருமாள் வர்றார் அப்படிமாக்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, இப்போ நாங்கள் எங்களுடைய பிரிசஞ்சு வச்சு விட்டுக்குமா? எங்கூர் தேரில் தான் பெருமாள் போய் ஆட்சி போட வரேன், உங்களை வரலையே. அது மாதிரி எனக்கு ஒரே பாயிண்ட், அந்த பாயிண்ட் வச்சு நான் அவங்க மடக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான், இதுதான் வசந்தது, எது சடங்குகள் தான் வசந்தது, உபாசனம் தேவையில்லை அப்படிங்கிறது அவனுடைய ஆர்குமெண்ட். அதுக்காக இதை பில்டப் பண்ணுறான். புரியுறதா? பேஜ் 328 யதாஸ்ரய பாவாதி கரணம் சார்ந்திருக்கும் நிலைக்களம் 104வது அங்கமாதல் களத்தில் நிறுவப்பட்ட கருத்து வேறொரு கோணத்தில் மறுக்கப்படுகிறது. அம்மறுப்பிற்கு தக்க விடையளிப்பதாக இக்களம் அமைந்துள்ளது. வேள்விக்கு உத்கீதம் அங்கம். அந்த உத்கீதம் ஓமன உபாசிக்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. எனவே உத்கீத உபாசனையே வேள்வியை சார்ந்தே இருக்கிறது என்பதால் இது சார்ந்திருக்கும் களம் யதாஸ்ரய பாவாதி களம். ஆகவே அது இது சார்ந்து இருக்கு அப்படின்னால வேள்வியை சார்ந்த உத்கீதம் இருக்கு அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். சாந்தோக்கியம் உத்கீதத்தை ஓமனம் வழித்தான் உபாசிக்கவும் என விதித்திருக்கிறது. உத்கீதம் மோட்சம் அல்லாத தாழ்ந்த பலருக்காக செய்யப்படும் வேள்விகளிலும் ஓதப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும். அப்பொழுது அதை மேற்கொண்ட விதியின்படி உபாசனமாக செய்தல் கட்டாயமா? அல்லது வேள்வி ஏற்றுவோன் பசுக்களின் பெருக்கத்தை வேண்டினவன் வேண்டினால் பால் கறக்கும் பாத்திரத்தில் வேள்விக்கு நீர் கொண்டு வரவும் என்பது போல் ஒரு குறிப்பிட்ட பலனை நாடுவோர் மட்டும் செய்ய வேண்டியதா என்று ஆராயப்படுகிறது. நீங்க சில மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா வரும், இந்த மாத்திரை வேறு ஏதோ போட்டிருக்கோம், எக்ஸ்னு போட்டிருக்கோம், அப்புறம் அது 4ன்னு போட்டிருப்பான், இல்லை +ன்னு போட்டிருப்பான். இப்போ என்னன்னாக்க அவளுக்கு என்ன டெஃபிஷியன்சியோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாத்திரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. டெஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருந்ததுனாக்க இந்த 4 + இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இவன் சாதாரணமாக ஒன்றுமே இஸ் நார்மல், ஒரு ஜஸ்ட் இதுக்காக ஒரு கொடுக்கணும், அதில் நார்மல் என்ன உள்ள அதை மட்டும் கொடுத்தா போகணும். அதுபோல் நீ வேள்வி பண்ணுறேன்னாக்க வேள்வி பண்ணால் அவனுக்கு பலன் கிடைக்கும். அது ஸ்பெஷலாக பலன் பண்ணணும்னு வச்சேன்னாக்க உத்கீத உபாசனம் பண்ணு. அதனால உபாசனம் வேள்விக்காகன்னு சொல்லாதே அப்படிங்கிறது ஜஸ்ட். இங்கே நிலவும் மாற்று கருத்துகள். பால் கறக்கும் பாத்திரம் போல் என்பது விருப்பத்திற்கேற்ப அமையாமல் உத்கீதம் எல்லா வேள்விகளும் ஓதப்பட வேண்டும் என்ற விதி உள்ளது. இது உபாசனமாக செய்தல் வேண்டும். இவ்வாறு செய்வதால் அவ்வேள்வி மிக்கதாகிறது என பெருந்திடத்தில் காட்டப்பட்டுள்ளது. உத்கீத உபாசனம் இவ்வாறு வேள்விக்கு அங்கமாக உத்கீத சார்ந்திருக்கிறது. எனவே உத்கீத உபாசனம் வேள்விக்கு அங்கமே. ஏன்னாக்க நம்ம என்ன சொன்னோம், சடங்கியில் ஆத் ஏத் இந்த விகிதம் இருந்தாக்க விதிக்கிறது டூ இட் ஓமித் உத்கீதம் உபாசீத ஆத்துன்னு வருது. அதனால இது விதிக்கப்பட்டுதான் அப்படின்னு அவர் சொல்றான். உத்கீதத்தை ஓத வேண்டிய உத்காதாவிற்கு உபாசன ஞானம் இல்லை அப்படின்னும் அல்லது உத்கீதத்தை முறைப்படி ஓத அப்படின்னும் போதா தலைமை வேதம் ஓதுவார் தன் திறமையால் சரி கட்ட இயலும் என்னும் ஸ்துதிகள் கூறுகின்றன. இது இருக்கு.
நம்ம என்னதான் பண்ணினாலும் இதில் ஏதாவது கொள்ளா இருக்கணும். நீங்கள் இந்த சர்வே பண்ணுறா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு க்ளோஸ்ட் ஏரியா சர்வே பண்ண வச்சுக்கோ, ஒரு 4-5 பக்கம் இருக்குன்னு வச்சுப்போம். பண்ணினாக்க கடைசியில் பார்த்தாக்க நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன போகும். அந்த எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதோ அது எல்லாத்துலேயும் பிரித்து கொடுப்பாங்க. இது எண்ட் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை ஏதாவது யாகத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுனாக்க, நீக்கக்கூடிய குறையாக இருந்ததுனாக்க, அது எல்லாத்தையும் இந்த ஹோதா அப்படிங்கிறவர் யார் எஜுர்வேதம் சொல்கிறாரோ அவர் தன் திறமையால் சரிப்படுத்திக்கலாம். ஆகவே உத்கீதத்தை உபாசனமாக பண்ணலேனாலும் ஹோதா தன் திறமையால் சரிப்படுத்திக்கலாம். ஆகவே உத்கீத உபாசனம் யாகத்துக்கு அங்கம் அப்படிங்கிறார். ஓமன பிரணவத்தை ஓதுவது எல்லா வேத பிரிவுகளும், எல்லா வேத பிரிவுகளுக்கும், எல்லா வேள்விகளும் பொதுவானது. முதல்ல என்ன பண்ணோம்னாக்க, வேதம் ஆரம்பிக்கச்சு அப்பதான் ஆரம்பிக்கிறோம், ஹரி ஓம்னு ஆரம்பிக்கிறோம். முடிக்கச்சையும் ஹரி ஓம்னு முடிக்கிறோம். அது எப்படின்னாக்க, இந்த ஹரி ஓம்ங்கிறது ஒரு பெட்டி மாதிரி, பெட்டிக்குள்ள ஒரு பிரசஸ்தி வேதத்தை பூரா வச்சு மூடி வச்சிருக்கிற மாதிரி. அப்போ இந்த ஓம்ங்கிறது ஓமித் உத்கீதம் உபாசினாக்க, ஓமையும் உபாசனம் பண்ணு, உத்கீதத்துக்கு உபாசனம் பண்ணு சொல்றீங்க. ஆகவே எப்போ ஓம் சொல்றியோ அப்போ உபாசனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் அங்கேஷு இதாசிரிய பாவகா. இது பூர்வபக்ஷம், எதிரியுடைய ஆர்கியூமெண்ட். இதெல்லாம் ஜெய்மினிங்கிறவர், அவர் தான் மீமாம்சிக் பாஷை, மீமாசிக்கு இது பண்ணினவர். அவர் சொல்றாரு, யாகத்திற்கு அங்கமாதல், உத்கீதம் யாகத்துக்கு அங்கமாதல் போல் அதை சார்ந்திருக்கும் உபாசனமும் வேள்விக்கு அங்கமே. எப்போ உத்கீதம் யாகத்துக்கு அங்கமோ நிச்சயமா அதனுடைய உபாசனம் அதுக்கு அங்கம் தான். இது 2 சந்தேகம் அப்படிங்கிறார். சிருஷ்டேஷ்ச, இப்படிப்பட்ட உபாசனம் பசுவை வேண்டுவோர் மட்டும் செய்ய வேண்டிய செயலை போல் அன்றி விதிக்கப்பட்டு உள்ளது. நான் சொன்னேன் இல்லையா, உபாசிதான் போட்டிருக்கு. அந்த மாதிரி சொல்லலை. பசுவுக்கு தாங்க முடிஞ்சதுன்னா பால் பால் கறக்கும் பார்த்து கொண்டு வா, இல்லைன்னா பேசாமல் இருந்தோம், அது மாதிரி சொல்லிருக்கு. அப்படி இல்லை சொல்ற செய்ய ஓமித் உத்கீதம் உபாசிதன் போட்டிருக்கு. ஆகவே இது விதிக்கப்படாட்டாலும் இதை ஒத்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறார். சமாஹாராத், இவ்வாறு உபாசிக்கும் திறன் உத்காதாவுக்கு இல்லை எனினும் அதை தெரிவித்துக் கொள்ளும் திறன் ஹோதாவிற்கு உண்டு என்பதாலும் குணசாதாரண்ய சுதேஷ்ச ஓமன்னு பிரணவம் உபாசனம் எல்லா வேதங்களுக்கும் பொதுவானபடியாரும். ஆக பண்ணா ஐயா நீ ஓம் சொல்ல வேண்டியிருக்கு, எல்லா வேதத்திலும் சொல்ல வேண்டியிருக்கு, எல்லா வேள்விகளும் சொல்ல வேண்டியிருக்கு, உத்கீதம் எல்லா வேள்வியும் சொல்ல வேண்டியிருக்கு. நீ ஓம்ங்கிறத உபாசிக்கிற, உத்கீதம் உபாசிக்கிற. ஆகவே உபாசனம் வேள்விக்கு அங்கம். இதுவரை மாற்று கருத்து சூத்திரங்கள். இனி தற்கொள்கை சூத்திரங்கள். நவா தத் சக பாவஸ்ருதேக, உத்கீதத்தை ஓதுதலும் அதை பிரணவாக உபாசித்தலும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என சுத்திகள் விதிக்கப்படவில்லை. ஆனால் உத்கீதத்தை எப்போ சொன்னாலும் சரி, நீ உபாசனமாக தான் பண்ணணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. அது விதி உனக்கு சடங்கில் விதிச்சிருக்கணும், அப்போதான் அது ஒத்துக்குவேன்ட்டு. அந்த மாதிரி தேவையில்லை. இல்லை தர்சனாச்ச, வேதங்கள் யாகத்துக்கு அங்கமாக உத்கீத உபாசத்தை விதிக்காமையாலும். உங்கள் மீமாம்ச சூத்திரத்திலேயே எங்கேயாவது உத்கீதம் யாகத்துக்கு அங்கம் சொல்லியிருக்கா? இல்லையே. அப்படி இருக்கச்சு அது எப்படி அங்கம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு ராமானுசர். இந்த சூத்திரங்கள் அடிப்படையில் நிறுவன் கொள்கை. இக்களத்தின் முதல் 4 சூத்திரங்கள் மாற்று கருத்துக்களை குறிப்பிடுகின்றன. முன்பே அங்கமாதல் களத்தில் களம் 104 உத்கீத உபாசனை வேள்விக்கு அங்கமாகாது நிறுவப்பட்டுள்ளது. ஆயினும் சிலர் அதை மறுத்து வேறு கோணத்தில் அணுகுகின்றனர். அவரது அணுகுமுறையை விவரித்து விட்டு பிறகு சூத்திரக்காரர் வியாசர் அந்த கொள்கையாக உறுதியாக நிலைநாட்டுகிறார். ஒரு பலனை கருதியே வேள்வி ஏற்றோல் செயல்படுகிறார். வேள்விகள் யாவற்றிலும் உத்கீதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பசுக்களை விரும்பும் ஒருவன் வேள்வி செய்கையில் பால் கறக்கும் பாத்திரத்தில் வேள்விக்கு நீர் கொண்டு வரவும் என விதித்துள்ளது. இது விருப்பம் இல்லாத மற்றவருக்கு பொருந்தாது. ஆயின் உத்கீதத்தை உபாசிப்பதால் வேள்வி வலுவுடையதாக ஆகிறது. அதாவது வேள்வி இயற்றி ஒரு தீவிரைப்பினால் வேள்வியின் பலன் தடைப்படுமாயின் அதை நீக்கி பலனை உரிய காலத்தில் அடைவிக்கிறது எனப்பட்டுள்ளது. எனவே உத்கீத உபாசனை வேள்வியின் அங்கமே என வாதிடுவது சரியல்ல. ஸோ ஆக மொத்தம் இது சொன்ன ஆப்ஷனல், இட்ஸ் நாட் கம்பல்சரி. முன்னால் இப்பெல்லாம் எப்படின்னு தெரியாது. மேத்ஸுக்காரர்களுக்கு மட்டும் 8 கொஸ்டின் கொடுத்து
6 கொஸ்டின், ஆல் கொஸ்டின்ஸ் கேரி ஈக்குவல் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருவான். சப்போஸ் என்னால் அந்த 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடினாலும் தப்பு ஒன்றும் இல்லை, இது அடிக்கடிக்க மாட்டான். அதுக்காக கூட மார்க் கொடுத்துட மாட்டேன். அதுக்கு மேக்ஸிமம் மார்க் கூட அவ்வளோ தான் கொடுப்பாங்க. அப்போ நான் எல்லாத்தையும் எட்டி எழுதணும் தேவையில்லை. என்னால் டெக்ஸ்டிலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ரில்லியண்ட்டாக இருந்தேன்னாக்க குறிப்பிட்ட டயத்துக்குள்ளேயே 6 கொஸ்டினையும் போட்டுவிட்டு அப்புறம் மீதி இருக்கிற டயத்தில் அந்த 2ஐயும் போட்டு வச்சுக்குவேன். மொத்தம் 100 மார்க்குனாக்க நான் கரெக்டாக எழுதுலாம் கரெக்டாக எழுதுனேன். எழுதுக்கு 140 மார்க்குக்கு இருக்கின்றத. ஆனால் போட 100 மார்க் தான் போடுவோம். அதே மாதிரி இப்போ இது வேணும்னாக்க உத்கீதம் உனக்கு இந்த அந்த யாகம் பலன் ஜாஸ்தியாக இருக்கணும் அபிப்பிராயப்பட்டனா பண்ணு, இல்லைன்னா வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, உத்கீதத்தை விட்டுடுங்க. எந்த ஒரு காரியம் பண்ணுறோம்னாலும் உபாசனம் தெரிஞ்சுக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டோட பண்ணினோம்னாக்க அந்த காரியம் நல்லா தான் இருக்கும் இல்லையா? இது உத்கீதம் உபாசனம் எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம ஒரு லௌகிகமான காரியம் பண்ண செய்யும். நம்ம ஒரு காரியத்தில் இன்ட்ரெஸ்டடாக பண்ணினோம்னாக்க அது நல்லா தான் இருக்கும். அது இல்லாமல் ஏனோ தானம் பண்ணோம்னாக்க சரியா இருக்காதியா? ஆக அதுதான் சொல்லியிருக்கே தவிர்த்து நீ இப்படித்தான் பண்ணணும். சரி சுவாமி, 1 can take the hearts to the pond, but 1000 cannot make it drink water. அந்த மாதிரி எனக்கு வேலை கொடுக்கலாமே தவிர்த்து நான் அது இன்வால்மெண்ட்டோட செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கம்பல் பண்ண முடியாது. அதனால நீ உபாசனம் தான் பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது, தேவையும் இல்லை. ஏனெனில் வேள்வியின் அங்கங்கள் யாவும் சடங்குகளில் தெளிவாக விதிக்கப்பட்டுள்ளன. அப்போ இது சொல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். மீமாம்சா சூத்திரத்தில் கரெக்டாக என்னென்ன முன்னாடி சொன்னேன் பாருங்க. முதல்ல வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணிக்கிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ஒன்று சொல்லிட்டே வந்திருக்காங்க. அதில் எங்கேயும் உத்கீதத்தை உபாசனம் அப்படின்னு சொல்லலை. வேதத்தை சொல்லிருக்கே தவிர்த்து உத்கீதத்தை உபாசனம் அப்படின்னு சொல்லலை. அதில் உபாசனங்கள் பற்றிய விதி ஏதும் இல்லை. மேலும் உத்கீதத்தை ஓதுதல், அதை பிரணவமாக உபாசித்தல் என்ற 2 செயல்களும் தனித்தனியானவை. நான் சொல்லிட்டே வரேன், வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம எல்லாரும் மனசை கையை சொல்லுவோம். விஷ்ணு சொல்ற எத்தனை பேர் இருப்பேன், சொல்லிட்டே வரோம். சொல்றச்சு யாராவது அந்த ஒவ்வொரு இதுலையும் சொல்லக்கூடிய பெருமாளுடைய குணத்தை நம்ம நினைச்சுக்கிறோமோ? மென்டலா வாய் மட்டும் சொல்லிட்டே வருது, விஸ்வ வருஷக்காரம் சொல்லிட்டே வருது. ஆனா மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இபி பில் கட்டணமே கட்டிடமா கட்டலையா அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுக்கு உபாசனம் வேண்டியது. அப்போ ஆனா சொல்றதே சொல்லிட்டேன். நான் பெருமாளுக்கு முன்னாடி உட்காந்தே சொல்லிட்டேன். அதுபோல அவ ஒன்றித்தான் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றது முடியாது. அது இண்டிவிஜுவல் தான் முடியும். ராமா ராமா உபாசனங்கள் பிரம்மத்தை அறிந்து தியானித்து அதை அடைய முயல்வோருக்கே விதிக்கப்பட்டுள்ளது. வேள்விகள் மற்ற தாழ்ந்த பலன்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளன. வேள்விகளாக என்ன கிடைக்க முடியும்? லௌகீகமான பலன் தான். பிரம்ம பட்டம் மட்டும் போகலாம், அவ்வளவுதான். போனாலும் திரும்பி இங்க வந்துதான் ஆகலாம். அதுதான் வேள்வியால் கிடைக்கும். ஆனால் முக்தி கிடைக்காது. ஆகவே அதோட நோக்கமே வேற, இதோட நோக்கமே வேற. ஆகவே எவ்விதத்தாலும் உத்கீத உபாசனை வேள்விகளுக்கு அங்கமாக இயலாது. அதனால என்னாச்சு, எந்த காரணத்தை கொண்டும் இது உத்கீதமானது வேள்விக்கு அங்கம்னு சொல்லாதே, உபாசனம் வேள்விக்கு அங்கம்னு சொல்லாதே, முடியாது அப்படிங்கிற. புரியுதா? எனி டவுட்ஸ்? புரியுது சுவாமி. இந்த அதிகரணத்தை ஏன் 104 சேர்த்து இவங்க டீல் பண்ணல? இது செப்பரேட்டா ஏன் பண்ணணும்? அது கிட்டத்தட்ட எல்லாமே சேமா இருக்கு இல்லையா? அந்த அதிகரணத்தோட சேர்த்திருக்கலாம்ல இந்த ஸ்லோகத்தையும். இத இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஏன்னாக்க அதுல உத்கீதம் சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஒத்துணுட்டான். இப்ப அடுத்த அப்படி சொல்றச்சு என்ன பண்றானாக்க, இல்ல பாத்தியா என்ன சொல்றது, ஓமித் உத்கீத உபாசீதன்னு போட்டுருப்பார். நீ விதிக்கலைங்கிறியா? உபாசீத அப்படின்னு விகிதி வந்திருக்கு இல்லையா? ஆகவே நீ அது உத்கீதத்தை எப்ப சொன்னாலும் சரி உபாசனமா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன ஆச்சுனாக்க, உத்கீதங்கிறது எல்லா வேதத்துக்கும் பொது இல்லை, சாம வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா எல்லா வேள்விகளுக்கும் சாம வேதத்துக்கும் சொல்லலாம். அதனால
இந்த ஒரு வேதத்துக்கு ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்கிறத வச்சுக்கிட்டு அது உபாசனம் வேள்விக்கு அங்கம் சொன்னாக்க மற்ற எத்தனையோ வித்திகள் இருக்கு. எல்லா வித்தியும் நான் வேள்விக்கு அங்கம் சொல்ல முடியாது. அதை தனியாக எடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே சுவாமி. அப்புறம் வந்து இவரு ஹோமம் பண்றவங்க நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப அவங்க வந்து சிரத்தையா அவங்களுக்கு பண்றானாலும் அவங்களுக்கு வந்து பொருள் தெரியாமலே மந்திரங்களை சொல்லி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ நீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்க, டிவி ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிசிக்கலா பார்க்கும்போது அது பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. ஆனா நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்களே வந்து மனப்பூர்வமா தான் பண்றாங்க இல்லையா, வேள்விய ஒரு பாவனையா தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ணி வைக்கிறவனுக்கும் அந்த பாவனை இல்லாம இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு இது மாதிரி தான் இருக்குது, ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கிறது. இப்போ இப்போ இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ சகஸ்ரநாமம் இருக்கு, எனக்கு பொருள் தெரியாம நான் சொல்றேன்றது வேற. ஆனா உங்களுக்காக சொல்லும் போது நான் சிரத்தையா அதுதான் நான் தொழிலா வச்சிருக்கும் போது அதை நான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? வெரி குட். அப்போ எல்லா நேரத்திலும் அப்படி பண்ண சொல்ல முடியாது. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். இப்போ சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சாச்சுனாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உட்காந்து சொல்லணும். நீங்க உட்காந்து சொல்றச்சே வாசல் ஹான் அடிச்சுட்டு இருந்து வச்சுங்க, உங்க சிந்தனை கொஞ்சம் தவறுறது, கான்சன்ட்ரேட் தவறி தானே போறது. இதே மாதிரி நம்ம இங்க இருந்து சொல்றச்சேயே எல்லாத்துலயும் ஒரே முகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா உபாசனம் சொல்றச்சு இந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் அ மஸ்ட். இப்ப அது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த வேள்வியில இந்த வேதம் சொல்ற எல்லாரையும் முதல்ல தட்சணை கொடுத்து வரிக்கணும் எல்லாரையும். ஏன்னா அவ திருப்தியா இருக்கணும், தட்சணை கொடுத்து தான் வரிக்கணும். அப்போ அவளுக்கு அது அது இது கிடைக்கிறது. அதனால செய்யணும். அவள் மனத்தோட தான் செய்வாள், மனப்பூர்வமாக தான் செய்வாள். மனப்பூர்வமாக செய்யும். அவளுக்கு தெரியணுமே உபாசனம் பண்ணணும் எப்படின்னு விட்டு. எனக்கு சாதம் அடிக்க தெரியும், ஆனால் புளியோதரை ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் வெறும் தயிர் விட்டு சாப்பிட்டு போடுறேன். சாதம் அடிக்க தெரியா, அவள் புளியோதரை பண்ணி தான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி தான். அது மாதிரி இதில் எல்லாத்தையும் உபாசனம் பண்றான் யாருக்கிட்ட போவான்? எவனுக்கு இந்த லௌகீக பலன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, எவனுக்கு முக்தி வேணுங்கிறானோ அவன் தான் அதுக்கிட்ட போவான். அந்த மாதிரி போறவன் இந்த மாதிரி நார்மலாக யாங்களுக்கு வந்து இது சொல்லிட்டு இருக்க மாட்டான். இப்போ நீங்க இதுலேயே பார்க்கலாம், எத்தனையோ வேதம் படிச்சுவா வெறுமை பண்ணி வைக்கிறதோடு நின்று போய்ட்றான். அவள் அதுக்கு மேலே வேதத்தை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்லை. எனக்கு தெரிஞ்சு பாதி இந்த பண்ணி வைக்கிற வாத்தியாரில் நல்லா வேதம் படிச்சுவா இருக்கா. அவளை யாருக்கும் இந்த சீபாஷி பற்றி எதுவுமே தெரியாது. இதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டோ அவள் தானே வருவா அதுக்கு. இப்போ நம்ம யாரையும் போய் கேட்டோம்னாக்க, அப்பா நான் உனக்கு மோட்சம் ஒரு போய் சொல்றேன் அப்படி கேட்டாக்க எத்தனை பேர் உங்க கூட வருவா? அதை விட்டுட்டு அப்பா உனக்கு திடீர்னு பணக்காரன் ஆகணுமா, யூ ஹவு டு பிகம் ரிச் மேன் இன் 30 days அப்படின்னாக்க உடனே 4 பேர் வருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துடைய அட்ராக்ஷன் அப்படி இருக்கு. அதனால இதை வந்து செலக்டட் ஃபியூ தான் பண்ண முடியும். இந்த செலக்டட் ஃபியூவும் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் பிரம்மம், நத்திங் எல்ஸ். அதுதான் இன்சூஸ் பண்றாங்க. அதனால நீ ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்குங்கிறதுனால இவாளை வச்சுட்டு நீ அங்கே இது வந்து அதுக்கு அது அங்கே சொல்லிடாதே அப்படிங்கிற. புரியுதா? ஓகே ஓகே சுவாமி. வேற டவுட்டு? ஒரு விஷயம், நம்ம இந்த அதிகாரத்தோட 3வது அத்தியாயத்தில் 3ஆம் பாதத்தை முடிக்கிறோம். இந்த 3ஆம் பாதம் இருக்கிறதுல பெருசு, குணோபசம்ஹார பாதம்னு பேரு. ஏன்னா ராமானுஜர் மீமாம்சையை மறுக்கல, சடங்குகளை ஒத்துட்டு பண்ணித்தான் ஆகணும். விதிக்கப்பட்ட சடங்குகளை தவறாம பண்ணணும். இதனால் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம இந்த சடங்குகளை தவறினியானாக்க பாபம் வரும். அது உனக்கு முக்தி அடைக்கிறதுக்கு அடைஞ்சதாக இருக்கும். அதனால பாபத்தை சம்பாதிக்கப்படாது, விதிக்கப்பட்ட சடங்குகளை பண்ணணும். ஆனால் இந்த சடங்குகள் பண்ணுறச்சே இந்த சடங்குகள் நான் இதுக்காக பண்ணுறேன், எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு பார்க்காம இந்த சடங்குகளுக்கு பகவத் அர்ச்சனமாக பண்ணுறேன், பகவானுக்கு ஒரு அர்ச்சனமாக பண்ணுறேன் அப்படின்னு பண்ணணும். சொல்கிறார் இல்லையா கீதையிலேயே, கர்மயோகம் பண்ணுறச்சே எந்த ஒரு கர்மாவையும் ஸ்ரத்தையோடு பண்ணினான்னாக்க அது வந்து அவருடைய பலனை எதிர்பார்க்காம பண்ணினான்னாக்க அது கர்ம யோகமாகுது. அதே மாதிரி இந்த சடங்கியல் பண்ணுறச்சே பண்ணித்தானே ஆகணும். ஒருத்தன் வந்து சந்தியாவந்தனம் பண்ணித்தானே ஆகணும்.
தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் பண்ணித்தான் ஆகணும். அதை விடக்கூடாது. அதை விட்டா பாபம் வரும். பாபம் வந்ததுனாக்க முக்தி தரப்படும், அது கூடாது. அதனால அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோ, மீதியை அதுக்கிட்ட விட்டுடு. இது பண்ண இது பண்ணாது, அதை பண்ணினேன் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு எதிர்பார்க்காங்க. அப்படிங்கிறது எம்பெருமானுடைய கண்டென்ஷன். இதோட நம்ம கிட்டத்தட்ட 3/4 கிணறு தாண்டி இருக்கும். இதுக்கு அடுத்த அப்படி அங்கபாதம். அங்கபாதம் சொல்றச்சே இப்போ சொன்னோம் இல்லையா, இதனுடைய சேஷன், இதனுடைய கண்டினியூஷன் வருது. இதுக்கு உபாசனைக்கு வேள்வி அங்கமா, வேள்விக்கு உபாசனை அங்கமா? இப்போ கிளீனாக பார்த்தோம்னா வேள்விக்கு உபாசனை அங்கம் இல்லை, ப்ரூவ் பண்ணிட்டோம். இங்கே அடுத்ததில் என்ன பண்ணோம்னாக்க, இல்லை இல்லை, உபாசனைக்கு வேள்வி அங்கமாகலாம். ஏன்னா வேதம் படித்த ஒருத்தன் அவன் நித்தியப்படி ஹோமங்கள் பண்ணுறான், அது சடங்கு தானே. ஆனால் அவனுக்கு இந்த சடங்குனால் அவர்களுடைய பலன் அபிப்பிராயம் இல்லை. பகவான் அடையதான், முக்தி அடையதான் அவன் சொல்லிருக்கான். அவன் இந்த சடங்குகளை பண்ணித்தான் ஆகணும். ஏன்? அவனுக்கு பாபம் வராமல் இருக்கிறதுக்காக. ஆகவே அவனுடைய முக்திங்கிற உபாசனம் கைகூடணும்னாக்க இந்த சடங்குகளை பண்ணித்தான் ஆகிறங்கிறதுனால இந்த சடங்குகள் எல்லாம் உபாசனத்துக்கு அங்கமாறுது அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. அடுத்த 2-3 அதிகாரத்தில் நான் வருது. அதாவது ஒத்தத்திலும் என்ன பண்றானாக்க, என் கட்சி தான் பெருசு அப்படின்னு ஆர்கியூ பண்றதுக்கு அவளுக்கு எங்கேயா ஒரு சின்ன ஒரு லூப் போல வச்சுன்னா போகணும், அதை வச்சுட்டு அது பிரமாதம் டெவலப் பண்ணிருக்கான். அப்படிதான் பண்ணிட்டு தான் மீமாம்சத்தினால முதல்ல அத்வைதிகள் டீல் பண்ணணும், அப்புறம் சாங்கிய யோக நியாய வைசேஷிகால டீல் பண்ணணும், பௌத்த சமணர்கள் டீல் பண்ணணும், அவனே சார்வாகன் டீல் பண்ணிட்டோம். அது முன்னாலெல்லாம் ஜாஸ்தி இவனை பற்றி மீமாம்சகனை பற்றி ஜாஸ்தி பேசலை. இந்த சாப்டரில் முழுமையாக மீமாம்சகனை பற்றி பேசி அவன் சொல்கிறதும் இந்த விதி, இந்த யாக விதிகளும் பிரம்மத்தை காட்டாது அப்படின்னு நிலைநிறுத்துறாங்க. புரியுறதா? சிலவே சொல்லுவா இல்லையா, இந்த பார் சுவாமி, நான் தினமும் 108 பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், பெருமாள் கண்ண திறக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிறா இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் வேற ஓரளவுக்கு ஆமாம், அது 3/4 கிணறு தாண்டிக்கணும் வச்சுக்கணும், இன்னும் பாதி இருக்கு, இந்த கால்வாசி இருக்கு. இது இந்த இந்த சாப்டர் வந்து நம்முடைய இது சப்ஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் வரக்கூடிய சில சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது. ஸோ தட் நமக்கு திடீர்னு ஓ இந்த யாகமெல்லாம் பண்ணணும் போல் இருக்கே அப்படின்னு எண்ணம் வந்துடப்படாதுங்கிறது அதை எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறது. இது எப்படின்னாக்க, பின்னால் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் இல்லையா, சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம்தா சர்வபாபேபியோ மோட்ச இஷ்யாமி மாசுச்சகா அப்படிங்கிறச்சு. நீ என்ன பண்ணுறேன்னாக்க, ஐயோ நான் இந்த யாகமெல்லாம் பண்ணலையே அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்காதோ, நான் இதெல்லாம் பண்ணலையே, அப்படிலாம் பண்ணாதே. நீ என்ன பண்ணுறேன்னாக்க உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யி, அதே சமயத்தில் என்ன வந்து சரணம் அடைஞ்சிரு, மாமேகம் என் ஒருவனையே சரணமாக அடை பண்ணினேன்னாக்க உனக்கு இதில் கொள்ளர்கள் இருந்தாலும் நான் சரிப்படி தரேன் அப்படிங்கிறான். மாசுச்சகா, நீ கவலைப்படாதே, இதை விட்டுட்டேனே அப்படின்னு கவலைப்படாதே அப்படிங்கிற. ஆக மொத்தம் இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாமே அவனுடைய காலை பிடிச்சினோம்னாக்க இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது. அதான் இதை ஒரு சின்ன கவிதையாக எழுதியிருக்கேன். கர்மமும் ஞானமும் கண்ணன் தடுத்தபின், கர்மமும் ஞானமும் கண்ணனை காட்டுமோ, கர்மமும் ஞானமும் கண்ணனே ஆனவின், கர்மமே ஞானமே கண்ணனே போதுமே. அதான் இன்னிசை வெண்பாவ மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க சுவாமி. கருமமும் ஞானமும் கண்ணனை காட்டுமோ, கருமமும் ஞானமும் கண்ணன் தடுத்தபின், கருமமேன் ஞானமேன் கண்ணனே போதுமே, கருமமும் ஞானமும் கண்ணனே ஆனபின், கருமமும் ஞானமும் கண்ணனே போதுமே. சாரி, கருமமும் ஞானமும் கண்ணனை காட்டுமோ, கருமமும் ஞானமும் கண்ணன் தடுத்தபின், கருமமும் ஞானமும் கண்ணனை ஆனபின், கருமமேன் ஞானமேன் கண்ணனே போதுமே. இந்த ரெண்டுமே அவனே விட்டுலாமே, எதுக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிறது.
அருமையா இருக்கு சுவாமி. இருக்கு சாமி. இது இன்னிசை வெண்பாவில் வருமா சுவாமி? சுவாமி இதெல்லாம் வந்து சந்த கவிகளா இருக்கு. இதுல வந்து இதுல மரபு கவிகளா இருந்தோம்னாக்க தலையெல்லாம் தட்டும். நம்ம அதை பார்க்கல, அது உட்காந்து பார்த்தேன். நான் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். ஆனா எல்லாம் வந்து இந்த இது இலக்கணப்படி நிற்கிறது கஷ்டம். அதனால இதை வந்து நம்ம இட் கன்வேஸ் தி மீனிங், அவ்வளவுதான். புது கவிதை இது ஏதாவது ஹைக்கூலாம் இந்த புது கவிதையெல்லாம் மாதிரி இல்லை, சந்த கவிதை இது. இப்போ திருப்புகழ் இருக்கு இல்லையா, திருப்புகழ் முழுக்க சந்த கவிதை தான். ஆனால் அது இலக்கணத்தை வச்சா நிற்காது அது. ஆனால் அழகான சந்தத்தோடு வருது இல்லையா, குருவை பற்றி பாடச்சே அது நல்லா அது அந்த ரைம் ரிதம் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி தான். நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம குழந்தைகளுக்கு ரைம் சொல்லிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அது இது கூட நம்ம கிராமட்டிக்கல் இதுக்குள்ளே வராது, அந்த மாதிரி தான். வேற டவுட்ஸ்? வேற யாருக்கு எந்த டவுட் இல்லையா? சரி, இதோடு சொல்லலாமா? சரி, காந்தி ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிழை சரணம், ஆச்சாரியன் திருவிழை சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம. யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீசமது. அடியேன் சுவாமி.